பாகிஸ்தான் எல்லையிலிருந்து சீனா எல்லை வரை சுமார் 12 மாநிலங்கள் கடந்து உயரமான மலைப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு மேற்கொண்ட இளைஞரின் சாகச பயணம் குறித்த செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள மாரண்டஹள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் மாணிக்கம். 23 வயதான இவருக்கு சிறு வயது முதலே இருசக்கர வாகனம் ஓட்டுவதென்றால் அலாதி பிரியம். அவ்வப்போது தனது நண்பர்களுடன் சாகச பயணம் மேற்கொண்டு வருகிறார். பைக் ரைடு மீதான பிரியத்தை சாகசத்துடன் நிறுத்திவிடாமல் அதன் மூலம் விழிப்புணர்வும் ஏற்படுத்தியுள்ளார் மாணிக்கம். கடந்த ஆண்டு மழைநீர் மற்றும் குடிநீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தருமபுரியில் இருந்து லடாக் வரை பயணம் மேற்கொண்டார். காஷ்மீர், லடாக். दूसरे साथ में कोई नहीं गया, अकेले जा रहे. थैंक यू so much. இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் கடந்த மாதம் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த பயணம் மேற்கொண்டார். ஜூன் 5ஆம் தேதி பயணத்தை தொடங்கிய அவர் கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலங்கானா, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேசம், லடாக் வழியாக பாகிஸ்தான் எல்லை முதல் சீன எல்லை வரை சுமார் 7200 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணம் மேற்கொண்டார். சுமார் 22 நாட்கள் தொடர்ந்த இவரின் பயணத்தில் பொதுமக்கள் கூடும் முக்கிய பகுதிகளில் கையில் பேனருடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். குறிப்பாக கடல் மட்டத்தில் இருந்து 19,200 அடி உயரம் கொண்ட உம்லிங் லா மலைப்பகுதிக்கு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுதான் வியப்பின் உச்சம். இதுகுறித்து பேசிய மாணிக்கம், பைக் சாகசம் பொழுதுபோக்கிற்கானது மட்டுமல்ல என நெகிழ்ச்சியுடன் பதிலளித்தார். இந்த ரைடு சாதாரணமா எல்லாரும் பைக் ரைடு என்டர்டைன்மெண்ட்டுக்கோசரம் பண்றாங்க. நாம அதையே ஒரு விழிப்புணர்வுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைடு நான் இது பண்ணிருக்கேன். ஸோ நீங்களும் என்ன மாதிரி ரைட் பண்ணணும்னு நானும் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ரைடு மூலியமா என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த ரைடு இல்லாம பொதுமக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நம்ம எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். பைக் சாகசத்தால் பிரபலமடைந்து சர்ச்சையில் சிக்கும் பலருக்கு மத்தியில் சமூக அக்கறையுடன் செயல்பட்டுள்ள மாணிக்கத்திற்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் நந்தகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.